ஆண்டவரே, வாங்குற பணம் எல்லாம் தப்பான இடத்துக்கு போக கூடாது. சாராய கடைக்கு போக கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது, மருந்து மாத்திரைக்கு போக கூடாது. அது ஆண்டவரே பிரயோஜனமாய் நாங்க செலவு பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கேள்வி ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ண வாய்ப்பு நீங்க. ஆண்டவரே, எங்க பணம் வண்டிக்கு போக கூடாது, வண்டிக்கு போக கூடாது. Spirit of God, take control, take control. இவங்க சாம்பல்கள் சீக்கிரமாய் மாறட்டும், இவங்க துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். Thank you, Lord. Thank you, Holy Spirit. கடைசியா சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, நான் இன்னொரு சபைக்கு கற்றுக்கொடுப்பா, இன்னும் நான் சபிக்கிறப்பா, இன்னொரு சபித்ததுக்கு எனக்கு கிருபை கொடுத்தீங்க. நான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேரத்தில் சபிக்க மறந்துட்டப்பா, சில நேரத்தில் சாப்பாட்டுக்கு மட்டும் ஜெபம் பண்ணப்பா, சாப்பாட்டுக்கு மட்டும் ஜெபம் பண்ணாங்க. நான் அப்படி இல்லாம உங்க முகத்தை தேடுகிற மாதிரி என்ன பார்த்து ஆண்டவரே, வசனத்தை ஏதோ தானமாய் நான் நினைச்சு படிச்ச நாட்கள் உண்டு. வசனத்தை நான் மறந்தேன், என்ன மன்னிச்சிருக்கப்பா. கேட்கலாமா? ஊற்றுமையா உம்மையே தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம்மையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். வார்த்தையை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, அவன் தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு உங்களுடைய மைண்டை மந்தமாக்கி வைத்து டைவர்ட் பண்ணிருந்த பிசாசுடைய ஆவிகள் உங்க சிந்தனைகளை விட்டு வார்த்தையை மறந்து போகிற திருடுகிற ஆவிகளை சபிக்கிற இனி வார்த்தைகள் உங்களுக்குள்ள அவன் 100க்கு 100 பலனை கொடுக்கும், 100க்கு 100 பலனை கொடுக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்தை நல்ல நிலமாய் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வார்த்தை எனக்குள்ள 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும்பா. தேவப்பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்க சரீரத்துல எங்க பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கை வச்சுங்க. உங்க சரீரத்துல எந்த இடத்துல சிக்னஸ் இருக்குதோ அந்த இடத்துல கை வச்சுங்க. இப்ப சொல்லலாம். Thank you, Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் நீங்க தேவனுடைய ஆலயம், நீங்க தேவனுடைய வீடு, தேவன் உங்கள் ஓனரா இருக்கிறார். அந்த ஓனர் வந்தபோது